ஹாய்ங்க. நான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் மதன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ராக்ஷனை எப்படி சால்வ் பண்ணுறது, என்னென்ன ப்ராப்ளம்லாம் அந்த டிஸ்ட்ராக்ஷனால் ஏற்படுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போது ஒரு ஒர்க்கு பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா, நம்மளால் அந்த ஒர்க்கை ப்ராப்பராக கான்சன்ட்ரேஷன் பண்ணி அந்த ஒர்க்கை நம்மளால் பண்ண முடியல. அதுக்கு பல டிஸ்ட்ராக்ஷன் நடக்குது. அந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் நடக்காமல் நம்ம எப்படி அந்த ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டிங்கன்னா, இதில் 2 டைப் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. ஒன்று இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன், இன்னொன்று எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன். இதில் இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்டில் திங்க் பண்ணுற விஷயங்கள். இப்போ அவன் ஃப்ரெண்டு என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரியலையே, அவன் படித்தானா இல்லையான்னு தெரில, இல்லை இன்றைக்கி என்ன சாப்பிடலாம், நம்ம ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்கப்போ இதெல்லாம் நமக்கு தோணும். ஸோ இப்படி தோன்றதுனால நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ். இதை தான் நம்ம இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்னு சொல்கிறோம். இதுவே எக்ஸ்டர்னல் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது, கேஜெட்ஸு, அப்புறம் அந்த காரு, அந்த பைக் சவுண்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஒர்க்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா, அது எப்போயுமே நடக்கிறது தான். இப்போது நீங்கள் முதல்ல டிஸ்ட்ராக்ஷனை சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் போயிட்டு என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன்லாம் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ நடக்குது அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணணும். இப்போது நீங்கள் சம்திங் நம்ம எழுதிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போது உங்கள் வீட்டில் மிக்ஸி ஓடும். ஸோ டக்குன்னு உங்கள் மைண்ட் செட் மாறும். ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, கதவை சாத்திட்டு படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் டைம் இந்த இதெல்லாம் நடக்காத மாதிரி நீங்கள் ஈஸியாக அதை சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு என்வைரன்மெண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஒர்க்கு பண்ண போகிறீங்க, படிக்க போகிறீங்க, எழுத போகிறீங்க, வேறு ஏதாவது ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு சைலண்ட்டான ரூம், எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வரக்கூடாது. உங்களுக்கு எந்த சவுண்டும் வெளிலேருந்து உள்ள கேட்கக்கூடாது. அப்புறம் உங்களுக்கு அலாரம்ஸு எதுவுமே ஒரு சவுண்டு கூட இல்லாமல் ஒரு என்வைரன்மெண்ட்டை நீங்கள் செட் பண்ணிவிட்டு, அந்த இடத்துல உட்காந்து அந்த வேலை பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸே கிடையாது. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன்ஸ். இப்போது நீங்கள் மொபைல் ஃபோன்ஸ் உங்கள் பக்கத்துலேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம போய் கிளிக் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ மொபைல் ஃபோன்ஸ் பக்கத்தில் வச்சுருந்தீங்க அப்படின்னா, அது தூரமாக வச்சுருங்க. உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ஸ்கூல்ஸ் தான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது அதுலேருந்து பெருசாக கால்ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸோ வரப்போகிறது கிடையாது. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஏதாவது இம்பார்ட்டன்ட் கால்ஸ் வருது அப்படின்னா, மொபைலை சைலண்டில் போட்டு உங்கள் பக்கத்துலேயே வச்சுருங்க. அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மட்டும்தான் அந்த மொபைல் நீங்கள் தொடணுமே தவிர, வேறு எந்த இதுக்காகவும் அந்த மொபைலை தொடவே கூடாது. சப்போஸ் நீங்கள் அதை தொட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அதை டக்குன்னு வேறு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக நீங்கள் அதில் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அவாய்ட் மொபைல் ஃபோன்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷனை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி என்னெல்லாம் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணிடுங்க. அந்த ஒர்க்கை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். நீங்கள் அதுலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி. இப்போ நீங்கள் அந்த ஒர்க்கை பண்ண போகிறீங்க, இன்றைக்கி ஒரு பேஜ் எழுதணும் அப்படின்னு நீங்கள் அந்த நோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதை மட்டும் எழுதிட்டு வந்துட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு அதுலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. இப்போது ஒரு 10 நிமிஷம் தான் அந்த ஒர்க் இருக்குது அப்படின்னா, அது நீங்கள் எழுதியிருக்கீங்கன்னா, அதில் நீங்கள் ஜஸ்ட் 10 நிமிஷம் முன்னாடியே முடிச்சுட்டா கூட, அதுக்கப்புறம் இருக்கிறது அந்த டைமில் நீங்கள் வேறு ஏதாவது கூட ஒர்க் பண்ணலாம். சம்திங் படிக்கலாம், வேறு ஏதாவது கூட பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகணும் அப்படின்னா, நீங்கள் இது மாதிரியான சின்ன சின்ன வேலைகள் பண்ணால் மட்டும்தான் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஒரு விஷயத்த ப்ராப்பராக பண்ணி முடிக்க முடியும். இப்போது ஒரு மனுஷனுக்கு 45 நிமிஷத்துக்கு மேலே ஒரு விஷயத்து மேலே கவனம் செலுத்த முடியாது. அது டாக்டர் சொல்கிறாங்க. ஏன்னா, இப்போ நம்மளோட பிரெயின் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்க அந்த விஷயத்த லோட் பண்ணுறதுக்கான டைம் எடுக்குது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் உங்களோட பிரெயினுக்காக நீ கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு ஏற்படும். அப்படி இருக்கிறப்ப ஒரு 10 to 20 மினிட்ஸ் நீங்கள் பிரேக் எடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 20 மினிட்ஸ் தாண்டிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். அந்த 10 to 20 மினிட்ஸை கான்ஷியஸாக உங்கள் செல்ஃப் கண்ட்ரோலை வச்சு நீங்கள் திருப்பி அந்த ஒர்க்கில் திருப்பி பண்ணணும். இப்போ அந்த பிரேக் நீங்கள் ரொம்ப உங்களை டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா, நீங்கள் அதை பண்ணி தான் ஆகணும். இப்போ ஒரு விஷயம் உங்களை ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா, நீங்கள் பிரேக் எடுக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனால் அதை கான்ஷியஸாக எடுக்கணும். 10 to 20 மினிட்ஸ் பிரேக் அப்படின்னு நீங்களே செட் பண்ணிக்கிட்டு, அதுக்குள்ளே நான் திருப்பி அந்த ஒர்க்கை பண்ணணும். அந்த ஒர்க்கை பண்ணாமல் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை நீங்கள் எதிர்கொள்கிறப்ப.
சரி, ஓகே. இது வரைக்கும் நம்ம என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் நடக்குது அப்படின்றத பார்த்தோம். இதெல்லாம் வந்து எப்படி நடக்குது? இது இன்னும் என்னென்ன விஷயத்தினாலலாம் வந்து நடக்குது அப்படிங்கிறது இன்னும் டீப்பா பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ஒர்க்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆண், பெண் 2 பேருக்குமே சம்மந்தமே இல்லாமல் கோவப்படுவாங்க. ஏன் அப்படின்னா, ஆண், பெண் 2 பேருமே ஒரு ஒர்க்கை பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஒர்க்கில் நமக்கு முழுமையான கான்சன்ட்ரேஷன் இருக்கிறது இல்ல. என்ன ரீசன்னா, இப்போ நம்ம ஒர்க்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றப்ப, நம்ம சுற்றி இருக்கிற சில செயல்கள்னால நம்மளோட கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. இப்போ திடீர்னு நம்ம ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கப்போ திடீர்னு போய் ஃபோனை பார்ப்போம். அப்படி வந்து அந்த ஃபோனில் உள்ள டிஸ்ட்ராக்ஷனால் கொஞ்ச நேரம் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகி அங்கே போகுது. ஸோ அதே மாதிரி இப்போது நீங்கள் வேறு ஏதாவது முக்கியமான ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப சம் கைண்ட் ஆஃப் பீப்புள் உங்களை கிராஸ் பண்ணி போகிறாங்க. அவங்க ஏதாவது உங்கள்கிட்ட ஜஸ்ட் ஒரு இன்ட்ராக்ட் ஆகுறாங்க அப்படின்னா, அப்போது ஒரு சில இன்ட்ராக்ஷன் நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறீங்க. ஸோ இந்த மாதிரியான சில ரீசன்னால் மட்டும்தான் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. ஸோ இது வந்து எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, அதை நான் லைட்டாக சொல்கிறேன். இதுக்கான ரீசன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, நம்ம டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கான ரீசன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப உங்களோட மூளை பல விஷயங்களை திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ உங்களோட மூளையை நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஒரு விஷயத்தை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதுலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் உங்களால் ஒரு வேலையை முழுசாக பண்ண முடியும். அது உங்களால் பண்ண முடியலை அப்படின்னா சைக்காலஜிக்கலாக ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் போய்ட்டு முதல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. 2வது விஷயம் என்னென்னா, லேக் ஆஃப் ஸ்லீப். நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது தான். உங்கள் பிரெயினுக்கு தூக்கம் சரியாக இல்லை அப்படின்னா, உங்கள் பிரெயினுக்கும் உங்கள் பிரெயின் செல்ஸுக்கும் உள்ள இணைப்பு துண்டிக்கப்படும். ஸோ அப்படின்றப்ப உங்களால் வந்து ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அதனால் ஒரு விஷயத்துலேருந்து ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். உங்கள் பிரெயின் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா 7 மணி நேரம் கண்டிப்பாக கட்டாயமாக நல்ல டீப் ஸ்லீப் உங்கள் பிரெயினுக்கு தேவை. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் விட்டமின்ஸ். உங்கள் உடலுக்கு வந்து நமக்கு தேவையான விட்டமின்ஸ் கிடைக்கல அப்படின்னாலும் உங்களோட உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படுவீங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சைட்லேருந்து சொல்கிறாங்க. மெயினாக சொல்லணுன்னா, நம்ம பாடிக்கு தேவை எடுத்துகிட்டு போகிற இரும்பு சத்துன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த விட்டமின் வந்து ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து பெண்களோட பாடி சைட்லேயும் சரி, அவங்க ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஆண்களை விட. ஸோ நம்ம பாடிக்கு தேவையான இரும்பு சத்து வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் தைராய்டு. யாருக்கெல்லாம் தைராய்டு இருக்கோ அவங்க கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ட் ஆகாங்க. சொல்லப்போனால் டிஸ்ட்ராக்ஷன் தான் வந்து தைராய்டு நோயோட முதல் அறிகுறின்னே சொல்லலாம். யாருக்கெல்லாம் தைராய்டு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிரெயின் லாஸும் டிஸ்ட்ராக்ஷனும் கண்டிப்பாக இருக்கும். பிரெயின் லாஸ் இல்லை, மெமரி லாஸும் டிஸ்ட்ராக்ஷனும் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். ஸோ உங்களுக்கு சின்னதாக டிஸ்ட்ராக்ஷன் ஆனால் கூட முதல்ல டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி எப்படின்றத சால்வ் பண்ணுறதுக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாங் டைம் பெயின். இப்போ நமக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ நமக்கு வந்து ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு நம்ம பாடியில் அப்படின்னா, அந்த வலி வந்து ஆறாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றப்ப அந்த வலி வந்து நம்மளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ நம்ம என்ன தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணாலும், இப்போ ஏதாவது நமக்கு அந்த ஒரு ஒர்க்கு இம்பார்ட்டண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றப்ப திடீர்னு அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு பெயின் மாதிரி உண்டாக்கி, ஸோ அந்த வலினால் கூட நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் நடக்கும். இது வந்து ஒரு எல்லாருக்கும் நடக்கிறதில்ல. ஸோ இது இப்போ வந்து ஒரு முட்டி வலி, முதுகு வலி இருந்தால் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு முதுகு வலி இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரு மாதிரி ஃபீல் ஆகி அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகலாம் அப்படின்ற யோசிப்பீங்க. ஸோ அப்போ வந்து திருப்பி நீங்கள் ரிட்டன் அந்த ஒர்க்கு பண்ணுறப்ப பண்ண முடியாது. சரி, ஓகே, உடம்பு வலிக்குது, நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்மளோட டிஸ்ட்ராக்ஷனில் வந்து பெயின் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோன்கள் சேஞ்சஸ். அதாவது நம்ம பாடியில் உள்ள ஹார்மோன்கள் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படும். ஸோ இது வந்து பெரிய பிரச்சனை நம்ம பாடியில் இருக்கிறது.
நம்மளோட பாடியில் உள்ள ஹார்மோன்களுக்கு வந்து சிக்னல் வந்து கரெக்டாக கிடைக்கல அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன் வந்து ஏற்படும். ஸோ நம்ம பாடியில் உள்ள ஹார்மோனில் வந்து சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரிய வருது அப்படின்னா முதல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணியே ஆகணும். நம்ம பாடியை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணுறது வந்து ஹார்மோன்கள் தான். நமக்கு ஏதாவது ஹார்மோன்கள் சேஞ்சஸ் ஏற்படுது அப்படின்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிறத வந்து சைக்காலஜிக்கலாக நீங்கள் போய்ட்டு ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்களே திங்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து போய்ட்டு டாக்டர்கிட்ட பேசிவிட்டு அதுக்கான சொல்யூஷன் என்னன்ட்டு கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் போய் அதை பார்க்குறது நல்லது. ஓகே கைஸ், இவ்வளோ தான். நாளைக்கு உங்களுக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் வாய்ஸ் ஆஃப் மதன். பாய்.